தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இறைவாராதனை செய்கிறோம். நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? அருமையான காலை பொழுதினிலே அன்பே உருவான எங்கள் அருமை தகப்பனே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை அழைத்தீரப்பா. நீர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தீர். நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர். ஒவ்வொரு நாளும் இறையிறக்கத்தின் செய்திக்காக பேராவலோடு காத்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றாச்சா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உடைய இறைவார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. என்னென்ன தேவைகளுக்காக எத்தனை துன்பங்கள், பாடுகள், வேதனைகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் மத்தியிலும் இதோ ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரை தேடி வந்திருக்கின்ற பிள்ளைகள், இன்னும் வராத பிள்ளைகள், வந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களையும் அழைத்து வாரும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும், வழிநடத்தும், பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? எனது வலிமையும் நீர்தானப்பா, எனது ஆற்றலும் நீர்தானப்பா, எனது அன்பும் நீர்தானப்பா, எனது அருளும் நீர்தானப்பா, எனது ஆற்றலும் நீர்தானப்பா, எனது வலிமையும் நீர்தானப்பா, எனது வலிமையும் நீர்தானப்பா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இந்த நாளின் இறையிறக்கத்தின் செய்தி, நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் ஒரு வாழ்வா? அதான் ஆவியானவர் சொல்றாரு, நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை, அவர் இல்லாமல் நாம் ஒன்றுமில்லை. கர்த்தரை துதியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என் அன்பு குழந்தையே, ஜெபி ஜெபி ஜெபி. இந்த பரிசுத்த வேதாகமத்தை நீ எடுத்து வாசிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும்
இறைவன் உனக்கு சிறப்பான அருள் வரங்களை தர பேராவலோடு காத்திருக்கிறார். தீயவனால், தீய சக்திகளால், பசாசின் சோதனைகளால் நீ அலைக்கழிக்கப்படும் போது என் சிறு குழந்தையே, நீ கவலைப்படாதே. உதவி ஒருபோதும் தொலைவில் இல்லை. ஆனால் நீ பொறுமையோடு எனக்காக காத்திருக்க வேண்டும். என் சிறு குழந்தையே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை என்பதை புரிந்து கொள்ளும் முன் உன் எல்லா வாய்ப்புகளையும் ஒன்றுமில்லாதவையாக மாற்றிவிடாதே. தனியே உன்னால் எதையும் சாதிக்க முடியாது என்பது எனக்கு தெரியும். என்னுடன் அன்றி ஒரு அறுவடை உனக்கு பலன் தராது. எப்போதும் நீ என் மீது முழுதும் நம்பிக்கை கொள்வாய். உனக்கு நான் என்ன கைமாறு தருவேன்? நீ எவ்வளவு பலவீனமானவள், நீ எவ்வளவு பலவீனமானவன். இதை பற்றி ஆச்சரியப்படாதே, சந்தேகப்படாதே. நான் உம்முடையவள், நான் உம்முடையவன் என்று எப்போதும் என்னிடம் சொல்ல உன்னால் கூடும். இதோ என் அருள் இங்குள்ளது, தனியே உன்னால் எதையும் செய்ய முடியாது. ஆமாம் பார்த்தவர்களே, நம்மால் தனியே எதுவும் செய்ய முடியாது என்பதை ஆவியானவர் இந்த காலை பொழுதினிலே நமக்கு விளக்குகிறார். கடவுளுடைய அன்கண்டிஷனல் லவ் என்றால் என்ன? செயல்பாடுகளையோ தகுதிகளையோ நன்மைத்தனத்தையோ கொண்டது அல்ல, அதன் அடிப்படையாக கொண்டது அல்ல. மாறாக கடவுள் தன்மையிலிருந்து புறப்படுகிறது. முடிவில்லா பேரன்பு, பேரிரக்கம், ஆண்டவரின் பேரன்பு. அந்த அன்பை சுவைத்தவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பை சுவைத்தவர்கள் எப்பொழுதும் நன்மை செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால்தான் ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள். எனக்கு அன்பார்ந்த தேவச்சனமே, ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற அருமை தேவச்சனமே, இறை வார்த்தைகளை தியானிப்பதிலும் சரி, துதி ஆராதனை எடுப்பதிலும் சரி, துதி பாடல்கள் பாடுவதிலும் சரி. அதனால்தான் இந்நிலையில் நாம் செய்ய வேண்டியது என்ன? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லும் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் ஆமென். இந்நிலையில் நான் செய்ய வேண்டியது என்ன? தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். ஆமென், ஆமென். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன். இறைவேண்டல் செய்தல். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு இறைவேண்டல் செய்வேன், அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். அறிவோடும் இறைவேண்டல் செய்வேன். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு திருப்பாடல் பாடுவேன், அறிவோடும் திருப்பாடல் பாடுவேன். அறிவோடும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் திருப்பாடல் 51 முதலாக பாவ மன்னிப்புக்காக, திருப்பாடல் 103 நன்றி செலுத்தும் வண்ணமாக, அறிவோடு திருப்பாடல், அறிவோடு இறைவேண்டல், அறிவு தெளிந்தவனாய், கண்கள் திறக்கப்பட்டு அறிவு தெளிந்தவனாய் ஆண்டவரை ஆராதிப்போம், அவருக்கு நன்றி செலுத்துவோம், அவர் முன்னிலையில் இருந்து. அதனால தான் சங்கீதம் 51, உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதே, தள்ளிவிடாதே, உன்னுடைய தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதே. அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதினிலே நீர் தந்த இறை வார்த்தை, நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை,
நான் இல்லாமல் நீ ஒன்றுமில்லை என்று ஒரு தெளிவான முடிவு. அவர் இல்லாமல். எனவே அவரை ஸ்துதிப்போம். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிருள்ள நாட்களிலும் ஆராதிப்பேன் உம்மை நான், என் ஜீவ நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் உமது பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமுமே உன் அன்பை சுவைத்திடவே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் ஜீவன் பிரியும் வரை ஆராதிப்பேன் உம்மை நான், என்னுள் இருக்கும் வரை ஆராதிப்பேன் உம்மை நான், என்னுயிர் இருக்கும் வரை ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் உமது பிரசன்னம் ஒவ்வொரு நிமிடமுமே உன் அன்பில் நிலைத்திருப்பேன் சொல்லி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே சொல்லி. நீர் இல்லாமல் நான் இல்லைப்பா, நீங்கள் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லைப்பா என்பதை உணர்த்தினீரே, உமக்கு நன்றி. அதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாரா.